அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர் தோட்டம் அப்படிங்கிற சித்தர் காடை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இங்க 13 சித்த பெருமக்கள் ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்றாங்க. அதுல முதலாவதா ஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள். பொதுவா துறவரம் மேற்கொண்டவங்க திருவோடுல தான் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த திருவோடும் ஒரு வகை பற்றுதான்னு உணர்ந்த சுவாமிகள் தனது இரு கரங்களையே பாத்திரமாக, அதாவது திருவோடாக வைத்து உணவை யாசிச்சு உண்டதால கரபாத்திர சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டார். முருகப்பெருமானுடைய போர் நடந்த திருத்தலமாகிய திருப்போரூர்ல முத்துசுவாமி ஐயா செங்கலமம் அம்மாக்கு 4வது மகனா பிறந்தவர். சென்னையில சைவ ரத்தினம் தேசிகர் கிட்ட வேதாந்தங்கள் சித்தாந்தங்களை கற்று தேர்ச்சி அடைஞ்சாரு. சிறு வயசுல இருந்தே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறதுல அதிக நாட்டம் கொண்டு தனிமையை நாடினாரு. ஒருமுறை ஆழ்ந்த தியானத்துல இருந்த சுவாமிகள் ஆழ்ந்த தியானத்துல இருந்தபடியே சமாதி நிலை அடைஞ்சிட்டாரு. சின்ன வயசுலயே தன்னுடைய மகன் தவறிட்டதா நினைச்சு குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அழ சமாதி நிலையில இருந்த சுவாமிகள் மீண்டு வரார். அப்பதான் இவர் சாதாரண மனுஷன் இல்ல, பெரிய மகான்னு உணர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமிகள் 13 வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய வீட்டார் முடிவு செய்யறாங்க. இதை அறிஞ்சு கொண்ட சுவாமிகள் திருவொற்றியூர் பட்னத்தார் சமாதியை போயிட்டு அங்க துறவரம் மேற்கொண்டுடுறாரு. சுவாமிகளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ட்டு அவங்க குடும்பத்தார் முயற்சி செய்யறாங்க. ஆனா சுவாமிகள் வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்துடுறாரு. இல்லறத்துல இருந்து இறுதியா விடைபெறதுக்கு முன்னாடி திண்ணையில உட்காந்துக்கிட்டு பெற்ற அன்னை கிட்ட இருந்து 3 கவாலம் அன்னத்தை தனது வலது கையால வாங்கி சாப்பிட்டு பெற்ற கடனை பைசல் செஞ்சுட்டு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுறாரு. புறப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு துக்க வீட்டுல ஒரு கைப்பிடி அன்னம் வாங்கி சாப்பிடுறாரு. அந்த துக்க வீடு சுபிக்ஷமா மாறினதா ஒரு கதை இருக்கு. தான் பெற்ற இந்த இறை இன்பத்தை மக்களிடையே பறக்கணும் அப்படின்னு நினைச்சு பல இடங்கள்ல தவம் செய்யறாரு. அப்பதான் ஒரு அன்பர் சென்னை வியாசர்பாடியில இன்னைக்கு சாமியார் தோட்டம் என அழைக்கப்படுற இந்த இடத்த சுவாமிகளுக்கு தராரு. இந்த இடத்துல சுவாமிகள் அனந்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் அமைச்சு மக்களிடையே சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் இது எல்லாத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்து சத்சங்கம் நடத்துறாரு. பல பேருக்கு அருளும் பாலிக்கிறாரு. இந்த இடத்துலதான் இவருக்கும் ரிஷிவாக்கம் சமாதியா இருக்க நமது வீரசுப்பையா சுவாமிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். சுவாமிகள் ஆன்ம புராணம் அத்வைத சந்தானம் ஆகிய சித்தாந்த நூல்களை தமிழ்ல வெளியிட்டாரு. தன்னுடைய சமாதி நிலையை 3 நாள் முன்னரே அறிவிச்சு 1918ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி அப்போ பரிபூர்ணம் அடைஞ்சிடுறாரு. அதன் பிறகு சுவாமிகளுடைய சிஷ்யரான முக்தானந்த சுவாமிகள் 1958 வரை இந்த மடத்துக்கு மடாதிபதியா இருக்காரு. அவர் சென்னை பச்சையப்பா கல்லூரி முதல்வரா இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இந்த இடத்துல 3வது முக்கியமான ஜீவ சமாதி ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல ஜீயரா இருந்திருக்காரு சுவாமிகள். அதுக்கப்புறம் அங்கிருந்து சென்னை பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்து அங்க பெருமாளுக்கு சேவை செய்யறாரு. அங்க இருந்த அந்த மகான இங்க கோயில் கொண்டு இருக்கிற ஸ்ரீ பாலாத்தம்மன்னா சிறு பெண் வடிவாக வந்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து இந்த சித்தர் தோட்டத்துல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமிகள் ஜீவனோடையே பரிபூரணம் அடைகிறாரு. இங்க இன்னும் சில சமாதிகள் ரொம்ப பழமையா எந்தவித குறிப்பும் இல்லாம இருக்கு. அந்த சமாதிக்குள்ள இருக்கிற சித்த பெருமக்களுடைய வைப்ரேஷனை நீங்க இங்க தியானம் செஞ்சா கண்டிப்பா உணரலாம். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த சித்தர் தோட்டத்துக்கு வந்து தியானம் செஞ்சு சித்த பெருமக்களுடைய அருளும் ஞானமும் பெறுமாறு அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, இந்த இடம் இன்னும் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக இருக்கிறதுனால இங்க நாகங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. அதனால பகல் நேரத்துல வந்து தவம் செய்யறது உசித்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.